வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பீன்ஸ் கார பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்போட கலர்லாம் மாறிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும். வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டா வதக்கிட்டு அடுத்து இதுல 300 கிராம் பீன்ஸை சைடில் உள்ள நார்லாம் எடுத்துட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பீன்ஸை எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷமா வதக்கியாச்சு. அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி 80% அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பூண்டை தோல் உரிச்சு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இதுதான் இந்த கறிக்கு நல்ல ஒரு டேஸ்டும் வாசனையும் கொடுக்கும். இந்த பீன்ஸ் இப்போ 80% அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட நம்ம இப்ப அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்ல நம்ம பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த தேங்காய் கலவைக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த பீன்ஸ் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா காரசாரமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேர்த்த தேங்காய் கலவையில் மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். பீன்ஸுமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியா பண்ணக்கூடிய பீன்ஸ் கார பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரையோட துவரம்பருப்பு சேர்த்து பொரியல் பண்ண போறோம். ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை காம்பெல்லாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் தனியா எடுத்து 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அதுல உள்ள தண்ணியை நல்லா வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை கட் பண்ணிக்கலாம். கீரை பொரியலுக்கு கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சோம்னா தான் நல்லா வதங்கும். எல்லா கீரையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த கீரை பொரியல்ல சேர்க்கறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இதை இந்த பேன்ல சேர்த்துட்டு கூடவே 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். இந்த பருப்பை குழையாம நல்லா மலர வேக வச்சுக்கணும். நான் இன்னைக்கு துவரம் பருப்பு சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க பாசி பருப்பும் சேர்த்துக்கலாம். பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால வேகமாவே வெந்துடும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பருப்பை வேக விடுங்க. அந்த மாதிரி வேக வச்சோம்னா பருப்பு நல்லா ஒண்ணு போல வெந்துரும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தண்ணி வத்திரும், பருப்பு வேகாது. இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா மலர வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியா எடுத்தாச்சு. இந்த தண்ணியை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சாம்பார், ரசம் இந்த மாதிரி எதுக்காவது சேர்த்துக்கலாம்.
இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை பொரியலுக்கு கடுகு கம்மியாகவும் உளுந்து அதிகமாகவும் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். அந்த உளுந்து வாசனையோட பொரியல் டேஸ்டா இருக்கும். இப்ப உளுந்துமே நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், ஒரு 5 பூண்டை இடிச்சு சேர்த்துக்கங்க. 3 பச்சை மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கீரை பொரியலுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா கீரையோட கலர் மாறாம அந்த பொரியல் பார்க்கறதுக்கு நல்லா கிரீனிஷாவே இருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. 1 நிமிஷமா வெங்காயம் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்கிற கீரை 4 கைப்பிடி அளவு இருக்கு. நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷமா வதக்கியாச்சு. இந்த கீரை பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். கீரை வதங்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. கீரையிலிருந்து வெளிவிடுற தண்ணியே வதங்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னொன்று, நம்ம கீரை வதங்கும் போது மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லேயே வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த கீரை வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. கீரை பாதி அளவுக்கு வந்திருக்கு. நம்ம சேர்த்த அளவோடவே இப்போ நல்லா சுருங்கி அளவு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கீரை நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். கீரை நல்லா வதங்கி சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம மலர வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். சுவையான சத்தான பொன்னாங்கண்ணி கீரை துவரம்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். 300 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு காட்டன் துணியில் தொடச்சி இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டோம்னா வெண்டைக்காயை வதக்கும் போது வெண்டைக்காயில் உள்ள விழுவிழுப்பு தன்மையெல்லாம் ஓரளவு நல்லா குறைஞ்சிரும். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு அடிகனமான கடாய் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடாயும் நல்லா அகலமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2லிருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த அளவு எண்ணெய் சேர்த்தா தான் ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா தாராளமாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய், கட் பண்ண 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது. அடுத்து 5லிருந்து 6 பூண்டை தோல் உரித்து இந்த மாதிரி 2 கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம்னா இந்த வெண்டைக்காயில் நல்லா எண்ணெய் கோட்டாயிரும். வதங்கிட்டு இருக்கும்போது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்போ எல்லா வெண்டைக்காயும் நல்லா எண்ணெயில் கோட்டாயிருக்கு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம்.
இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகி வர வரைக்கும் இருக்கட்டும். இடையில வந்து அப்பப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி அதனுடைய கலர் நல்லா மாறி வந்திருக்கு. அடுத்து ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிருங்க. இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் வதக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்தோம். அதனால் எனக்கு இந்த அளவு போதும். நீங்கள் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மசாலா தூளோட சேர்த்து வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடும். மசாலா தூளோட சேர்த்து வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுருங்க. ஃப்ளேமை கூட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா தூள்லாம் கருகி போயிடும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பச்சை பட்டாணி பொரியல் பண்ண போகிறோம். இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியவும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பருப்பு பொன்னிறமாக ஆயிடுச்சு. அடுத்து இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 கட் பண்ண காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 200 கிராம் பீட்ரூட்டும் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த 3 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. இதில் வந்து 200 கிராம் பீட்ரூட்டை வாஷ் பண்ணி தோல் சீவி இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட்டை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பீட்ரூட்டை 2 நிமிஷமாக வதக்கிட்டு அடுத்து இது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டையும் பச்சை பட்டாணியையும் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பட்டாணி பீட்ரூட் ரெண்டுமே முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். பீட்ரூட் பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். காய் வெந்துட்டு இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஒன்று போல் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வத்திரும், காய் வேகாது. மூடி வச்சிடலாம். பீட்ரூட் பச்சை பட்டாணி ரெண்டுமே கரெக்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டான பீட்ரூட் பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
5 விதமான காய்கறிகள் சேர்த்து மிக்சட் வெஜிடபிள் பொரியல் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து உளுந்தோட கலர் வந்து லைட்டாக மாறி வரட்டும். அடுத்து கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்தோம்னா நம்ம பருப்பை வந்து தனியாக வேக வைக்க வேண்டியதில்லை. அடுத்து இது கூட 100 கிராம் முட்டைக்கோஸ் சேர்க்குறேன், 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் புடலங்காய். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கலம்பு பொரியலில் சேர்க்கறதுக்கு 100 கிராம் கேப்சிகத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்போ சேர்த்தோம்னா கேப்சிகம் வந்து கலர் மாதிரி ரொம்ப வெந்துடும். எல்லா காயும் 3/4 பங்கு வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்தோம்னா பருப்பு வேகிறதுக்கும் இந்த காய் கரெக்டாக வெந்து வர்றதுக்கும் சரியாக இருக்கும். மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எல்லா காய்களுமே 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. அப்போதான் வந்து பாத்திரத்தில் அடியில் பிடிக்காம இருக்கும். மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த எல்லா வெஜிடபிள்ஸுமே 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. பாசிப்பருப்புமே குழையாம நல்லா உதிரா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியுமே கம்ப்ளீட்டா வத்திருச்சு பாருங்க. அடுத்து இதுல கட் பண்ண 100 கிராம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கேப்சிகம் வந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா கரெக்டாக வெந்துடும். மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. எல்லா காய்களும் கரெக்டாக வெந்துருச்சு. கேப்சிகமும் நல்லா கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் துருவல் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய கலர்ஃபுல்லான கலம்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கேரட் மசாலா பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க. நான் வந்து மிளகாயில் உள்ள விதைகளை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் விதைகளோடு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் ஒரு 5-6 பூண்டையும் 1-2 இடித்து சேர்க்குறேன். இதுக்கு பதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இதனுடைய பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும். தக்காளியை லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு இருக்கட்டும். தக்காளியை இந்த அளவுக்கு வதக்கிட்டு
இதில் 100 கிராம் கேரட்டை இந்த மாதிரி சதுர சதுர துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இந்த எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த கேரட் வந்து ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். நம்ம கேரட் இந்த மாதிரி 4-5 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை சேர்க்குறோம். மூடி வச்சிடலாம். கேரட் 4-5 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. கேரட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கு. இதில் தோல் சீவி கட் பண்ண 200 கிராம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி சதுர துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்க்குறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட கேரட் சேர்த்து மசால் கறி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு கேரட் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சௌசௌ கேரட் பொரியல் பண்ண போகிறோம். 100 கிராம் கேரட்டும் 200 கிராம் சௌசௌவும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கங்க. கடுகை விட உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. இந்த பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா எண்ணெயிலே வறுபட்டு லைட்டாக பொன்னிறமாக வரட்டும். அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாவை முழுசாகவே சேர்த்துக்கங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் ஜஸ்ட் கொஞ்சமாக வதக்கி விட்டால் போதும். இதில் கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு கேரட்டை வதக்கிக்கங்க. கேரட்டு 4-5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சௌசௌவை சேர்த்தா போதும். சௌசௌ சாஃப்டாக இருக்கிறதுனால வேகமாக வெந்துடும். அதனால ஃபஸ்ட்டு கேரட்டை நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சௌசௌவை சேர்த்துக்கலாம். கேரட்டை விட சௌசௌ சாஃப்டான காய்ங்கிறதுனால நம்ம இப்போ சௌசௌவை சேர்க்குறோம். நான் வந்து 200 கிராம் சௌசௌவும் 100 கிராம் கேரட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சௌசௌவும் கேரட்டும் சம அளவு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சௌசௌவை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ
இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த சௌசௌ கேரட் ரெண்டுமே நல்லா கரெக்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப திறந்து பார்க்கலாம். சௌசௌ கேரட் ரெண்டுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியுமே வத்திருச்சு பாருங்க. இதுல 1/2 டீஸ்பூன் சீரகத்தை 1-2 இடிச்சு சேர்த்துக்கங்க. அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியா கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான், சுவையான சௌசௌ கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.